வணக்கம் உறவுகளே, இன்றும் ஒரு சில விளையாட்டுச் செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 4வது T20 போட்டி பற்றிய பார்வை தான் இன்றைய தினம் உங்களுக்கு வழங்க காத்திருக்கின்றேன். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணியினர் முதலாவதாக பந்து வீச்சினை தெரிவு செய்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தமது முதலாவது இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்தாடிய இந்திய அணியினர் 20 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 8 இலக்குகளை இழந்து 167 ஓட்டங்களை பெற்றிருந்தார்கள். இந்திய அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் சுப்மன் கில் 46 ஓட்டங்களையும், அபிஷேக் சர்மா 28 ஓட்டங்களையும், சிவன் டூபே 22 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். பந்துவீச்சில் ஆஸ்திரேலிய அணி சார்பாக நதன் எல்லிஸ் 3 இலக்குகளையும், அடம் சம்பா 3 இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார். 168 ஓட்டங்களை பெற்றால் வெற்றி என்ற இலக்குடன் கள நுழைந்த ஆஸ்திரேலிய அணியினர் 18.2 ஓவர்களில் அனைத்து இலக்குகளையும் இழந்து 119 ஓட்டங்களை பெற்று இந்த போட்டியில் 48 ஓட்டங்களால் தோல்வி அடைந்திருந்தார்கள். ஆஸ்திரேலிய அணி சார்பாக துடுப்பாட்டத்தில் மிச்சல் மாஸ் 30 ஓட்டங்களையும், மெட்ஸோட் 25 ஓட்டங்களையும், மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் 17 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் 18.2 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 119 ஓட்டங்களுக்கு அனைத்து இலக்குகளையும் இழந்திருந்தார்கள் ஆஸ்திரேலிய அணியினர். பந்துவீச்சில் இந்திய அணி சார்பாக வாஷிங்டன் சுந்தர் 3 ஓட்டங்களுக்கு 3 இலக்கினையும், சிவன் டூபே 2 இலக்குகளையும், அக்சர் பட்டேல் 2 இலக்கினையும் கைப்பற்றியிருந்தார்கள். இந்த போட்டியில் 4வது T20 போட்டியில் இந்திய அணியினர் ஆஸ்திரேலிய அணியினை 48 ஓட்டங்களால் வீழ்த்தி வெற்றி பெற்றிருந்தார்கள். இதன் அடிப்படையில் 5 T20 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் தற்போது இந்திய அணியினர் 2-1 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கின்றார்கள். 4வது T20 போட்டியில் இந்திய அணி 48 ஓட்டங்களால் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த அக்சர் பட்டேல் இந்த போட்டியினுடைய ஆட்ட நாயகனாக தெரிவாகியிருந்தார்.